மீன ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் குரு 5ஆம் இடத்துல இருக்கார். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் குரு பயிற்சி ஆயாச்சு. 5 நாளே இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குது. நீண்ட நாள் உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் நிறைவேறும். அடிக்கடி ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் அமையும். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் உண்டு. குடும்பத்தில் நடைபெறாத தள்ளிப்போன சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் பணப்புழக்கம் எப்படி இருக்குது? பரவாயில்ல. கையில் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. யாருடைய பணமாக இருக்காது, உங்கள் கையில் இருக்கும். அது இல்லாமல் இந்த வாரம் யாரெல்லாம் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது அத்தனையும் நடக்கும். இதெல்லாம் வாங்குறதுக்கு பணம் இல்லை, பொருள் இல்லைங்கிறவங்களுக்கு லோன் வாங்கி வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அவ்வளோ சிறப்பாக இல்லை. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு நடக்கும். ஆனாலும் இந்த வாரம் பெரிய லெவலில் பிஸ்னஸில் லாபம் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்குறபோது காதல் விஷயங்கள் இருக்கே ஒழிய ஸோ மேரிட்டல் லைஃப் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், அதன் காரணமாக பிரிவு, பிரச்சனை, போராட்டங்கள் இருக்குது. அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் ஸோ இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். பெரிய லெவலில் ஷேரோ, ரேஷோ, லாட்ரியோ, ஆன்லைன் பிஸ்னஸ்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணங்கள், சிந்தனைகள் வேண்டாம். அரசியலில் இருந்தீங்கன்னா ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய கௌரவம், புகழ் கூடும். இன்னொரு பக்கம் உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, பெரிய மனிதருடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், எதிர்பாராத வரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குடும்பத்தில், இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்ல. வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயம் சுமார் இந்த வாரம். ஸோ இந்த வாரம் முழுவதுமே துர்க்கையும் குறிப்பாக பெருமாளையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.